இது வரைக்கும் ஊறுகாய் தானம் பண்ணி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படியாப்பட்ட ஜோதிடராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு நீங்கள் போய் ஊறுகாய் போய் தானம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவு உச்சிதமானது. அந்த ஊறுகாய் தானம்ங்கிறது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கொடுக்கவும் கூடாது, யாரும் வாங்கவும் மாட்டாங்க. ஏன்னா மிகப்பெரிய கொடுமையான தானம் அது. ஏன்னா உப்பு, புளிப்பு சுவை, இதை எல்லாத்தை விட நல்லெண்ணெய், எதெல்லாம் சேரக்கூடாதோ அதெல்லாம் சேர்ந்து இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு கலவை. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எது வேணாலும் தானம் வாங்கிக்குவாங்க, யார் வேணாலும் தானம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஊறுகாய் மாத்திரம் தானம் கொடுக்கறதும் தவறு, தானம் வாங்குவதும் மிகப்பெரிய தவறு. இந்த மூன்று சுவையும் ஒரே இடத்துல இருக்குது. சனீஸ்வரருடைய தாக்கம் பெற்ற அந்த எண்ணெயும், அதே மாதிரி எள் கலந்தது சில ஊறுகாய்கள், எலுமிச்சம்பழம் கலந்த புளிப்பு சுவை கொண்டது, தெய்வ கனி கொண்டது, தெய்வீக கனி. அது திருஷ்டிகளை போக்கக்கூடியதாக இருந்தாலும், கஷ்டங்களை போக்கக்கூடியதாக இருந்தாலும், ஒருவருக்கு ஒருவர் அதை கொடுக்கும்போது உப்போடு சேர்ந்து கொடுக்கக்கூடாது. உலகத்திலேயே மிக பவித்திரமானது உப்பு, லக்ஷ்மி கடாட்சமானது அது. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வீட்டில் மளிகை சாமான் வாங்கும்போது உப்பு வாங்கணும். முதல் செலவு என்ன செலவு? உப்பு தான் செலவு. உப்பும் அரிசி தவிடும் எந்த வீட்டில் முதல் செலவாக செய்கிறீங்களோ அவங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தங்கும். ஆனால் உப்பு கையோடு தானம் பண்ணுறதுங்கிறது தவறு. கீழே வச்சுக்கிட்டு எடுத்துக்கணும். இருந்தாலும் எதற்கு அப்படிப்பட்ட உப்பு தானம் செய்யணுமா? அப்படிப்பட்ட எலுமிச்சம்பழம் ஊறுகாயும் மாங்காய் ஊறுகாயும் அந்த புளிப்பு சுவையோடு கூடியது தானம் செய்யக்கூடாது, தானம் வாங்கக்கூடாது. அப்படிப்பட்ட தானங்கள் எல்லாம் மிக ரசவாதமான ஒரு தானங்கள். அது யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் கூட இப்போ உங்களுக்கு சொல்கிறது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, விஷயத்தை தெரிஞ்சு வச்சுங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தானங்கள் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்களும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் நிகழ்ச்சி பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா என்னுடைய நிகழ்ச்சியில் காலையில் 9 மணிக்கு ஒரு ப்ரோக்ராமோ, சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு ப்ரோக்ராமோ உங்கள் ஐடிக்கே நேராக வந்துடும். சில விஷயங்கள் சந்தேகமாக இருக்கும், யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்ட சந்தேக நிவாரணியாகத்தான் என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். நிறைய புத்தகங்கள், சாஸ்திரங்கள் இதெல்லாம் ரெஃபர் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் தந்தி டிவியில் சாயங்காலம் 3 மணிலேருந்து 4 மணிக்கு நேரலையில்